ஐயோ பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? அப்படியானால் அண்ணன் ஸ்டான்லி அவர்கள் ஒரு வேதாகம களஞ்சியம், வேதாகம பொக்கிஷம், ஒரு நடமாடும் நிருபம் என்றெல்லாம் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி நான் சொல்லுகிறேன். ஐயா, மிகைப்படுத்தி சொல்ல, உள்குத்து வச்சுதான் சொல்றாரு. அவர் உள்ளத்துல ஆஸ்திரேலியா அண்ணன் கேள்வி கேட்டு மடக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனாலும் அவரோட நடமாடும் நிருபம், அவரோட பொக்கிஷம், அவர் சத்தியத்தை கரைச்சி குச்சவர்னு சொல்லி அவருக்கு மூஞ்சிக்கு முன்னாடி தான் புகழ்ந்து பேசுறாரு தவிர அவர் உள்ளத்துல அது கிடையாதுன்னு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். பரிசுத்தாவினால நிரப்பப்படணுமான்னு கேட்குறீங்களா? அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோட நம்ம ஊழியம் செய்யலாமா? ஏன்னா சிலர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றாங்க, அந்நிய பாஷை நாங்கள் பேசுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து உங்களுடைய இக்கால சமுதாயத்துக்கு அண்ணன் இக்கால சமுதாயத்துக்கு சொல்லி தர போறாரு. அதுக்கு முன்னாடி அந்நிய பாஷைனா என்ன, வேற லாங்குவேஜ். அந்த வேற லாங்குவேஜ கட்டாயம் பேசணுமானா ஆண்டவர் பேச வச்சா பேச போறோம். ஆண்டவர் வேற லாங்குவேஜில் இருக்க மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்லணுமா, இல்ல ஆண்டோட சத்தியத்தை புரிய வைக்கணும்னா அந்நிய பாஷையை பேசணும்னா ஆண்டவரை பேச வைக்க மாட்டாரா? அப்போ எனக்கு அன்றைக்கு இருந்த புரிதலின்படி அந்நிய பாஷையில் ஒருவன் பேசுகிற வரைக்கும் அவன் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், பேப்டிசம் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாதுங்கிறதான் என்னுடைய அன்றைய புரிதல். நல்லா கேட்டுங்க. அண்ணனோட அன்றைய புரிதல் என்னன்னா, அந்நிய பாஷையில ஒருத்தன் பேசல அப்படின்னா அவன் ரட்சிக்கவே படல, அவன் பரிசுத்த ஆவியானோட பெறல. இந்ததுதான் அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்த புரிதல். இப்ப அவரோட புரிதல் மாறி இருக்கு. அதே போல இவங்க சொல்ற அந்நிய பாஷைன்றது வேற லாங்குவேஜ் கிடையாது, உளறல் பாஷையை தான் இவங்க அந்நிய பாஷைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, அந்த உளறல் பாஷையோட புரிதல் அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு இப்ப சொல்லுவார் பாருங்க. ஸோ அதை நான் ரொம்ப பெர்சுவேட் பண்ணேன். பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணலை, கோச்சும் பண்ணலை, கோச்சிங்கே நான் எப்பவும் பண்ணலை. ஆனால் என்கரேஜ் பண்ணேன், இது பண்ணேன். அது வர வரைக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த உளறல் பாஷையை அண்ணன் ஃபோர்ஸ் பண்ணி அவனும் சொல்லல, வர வரைக்கும் கேளு தானே முன்னாடி அவரோட புரிதல் இருந்தது. இப்ப என்ன மாறிதுன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயாக்கு இந்த உளறல் பாஷைய எப்படினாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சணுன்றதுதான் அவரோட ஊழியத்துல ஒரு பங்கா இருக்கு. பட் அதுக்கு பிறகு இப்போ ஒரு அந்த 63 அந்த எனக்கு அபிஷேகம், அதுக்கு பிறகு ஒரு 7, 8, 9 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த அந்நிய பாஷை புரிதலில் ஒரு சின்ன மாற்றம். ஐயாக்கு 1963 இருந்த புரிதலே அதுக்கப்புறம் 7-9 வருஷம் கழிச்சு மாறுது. என்ன மாறுதுன்னு நல்லா நோட் பண்ணி கேளுங்க. அதை ஐயா ஃபாலோ பண்றாரா, இவங்களால ஃபாலோ பண்ண முடியுமானே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்னன்னா, ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறான்னு சொன்னா அதுக்கு நிரூபணம் அப்போஸ்தலர் 2:4 இல்லை, அப்போஸ்தலர் 2:44. அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று தேவையுள்ளவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். அண்ணன் என்ன சொல்றாரு நல்லா கேட்டீங்களா? ஒருத்த பரிசுத்த ஆவியானோட பெற்றுட்டான் அப்படின்றதுக்கு அடையாளம் அப்போஸ்தலர் 2:4 கிடையாது, 2:44 அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 2:4 என்ன படிச்சு பார்த்தலாமா? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்க வெவ்வேறு பாஷைன்னு தான் போட்டிருக்கு, உளறல் பாஷைன்னு போடல. ஏன்னா அது கீழே படிச்சுட்டு வரும்போது அது கீழே அப்போஸ்தலர் 2:5 வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போதே திரளான ஜனங்கள் கூறி தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே
இது எப்படி இப்ப படிச்ச வசனங்கள்ல அங்க யூதர்கள் வேற ஒரு தேசத்திலிருந்து ஒரு இடத்துல கூடி வந்திருக்கும் போது இவங்க எல்லாம் அவங்களோட லாங்குவேஜ்ல பேசுறதை பார்த்து பிரமித்து நிக்கிறாங்க. எந்தெந்த ஊர்ல வந்தாங்கன்னு சொல்லி கீழே அப்படியே வரும். அப்போ சில 2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா எந்தெந்த நாட்டுல இருந்து வந்தாங்க அப்படின்றது எல்லாம் இருக்கும். 10ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்போ சிலர் 2:4 அங்க பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அவங்க லாங்குவேஜில் வேற ஒருத்தர் லாங்குவேஜில் இவங்க பேசுறத பார்த்து பிரமித்து நிற்கிறாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்க வேறொரு பாஷைன்றது வேற லாங்குவேஜ் தான் இருந்தது, நல்லா தெளிவாக போட்டிருக்கு. ஆனா ஸ்டான்லி என்ன சொல்றாருன்னா, இந்த அபிஷேகம் முக்கியமல்ல. 2:4 கிடையாது, 2:44. 2:44 என்ன சொல்லுன்னு படிக்கலாமா? விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்போ ஆஸ்திரேலியான என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருந்தா சகலத்தையும் பொதுவா வைத்து அனுபவிக்கணும். அவன் தான் உண்மையாலுமே மறுபடியும் பிறந்தவன். அப்போ நம்ம ஆஸ்திரேலியானுக்கு இப்ப இருக்கிற புரிதல் என்னன்னா, ஒருத்தன் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டா அவன் சகலத்தையும் பொதுவா வச்சு அனுபவிப்பான். சரி, நம்ம ஆஸ்திரேலியானோட புரிதலுக்கு ராபின்சனும் அவன் கூட இருக்கிறவங்களும் வருவாங்களான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அது அடுத்த வசனங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு படிச்சுட்டு அப்போஸ்தலர் 2:44 படி ராபின்சன் அண்ணனோ இல்லை அவர் கூட இருக்கிறவங்களோ அந்த பரிசுத்தாவியானவரால நிரப்பப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:45 காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போதனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆஸ்திரேலிய அண்ணனோட இந்த புரிதலுக்கு உண்மையாலுமே ஒருத்தவ கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணோம்? அண்ணனை இந்த கேள்வியில கேட்டு, அண்ணன் இப்படி இருந்தா யாருமே ரசிக்கப்படணும்னு சொல்ல வரீங்களானே, ஏன்னா சகலத்தையும் பொதுவாக வச்சு அனுபவிக்கணும்னு சொல்றீங்க, காணியாட்சிகளை விற்கணும்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படின்னே ஒருத்தனால வர முடியும்? உங்களால வர முடியுமா? இல்லை எங்களால வர முடியுமா? நாங்களாம் ஆண்டவர் பேர் சொல்லி எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், அந்த சொத்தெல்லாம் வித்துட்டு வரணும்னா எப்படின்னு அப்படின்னு கேள்வி கேட்டுன்னா பரவாயில்ல. இந்த விஷயத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஸ்கிப் பண்ணாங்கன்னா, இங்க பொதுவா வச்சு கொடுக்கணும், அவங்களோட தேவைக்கு எவனுக்கு இல்லையோ அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால இதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதுவே இந்த இடத்துல ஊழியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு போட்டுச்சுன்னா ராபின்சன் ஐயா ஆன பொழுதுன்னு இது கேள்வியா கேட்டு தள்ளிருப்பாரு. இப்ப இருக்கிற மக்கள்லாம் ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஊழியர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஊழியர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மக்கள்லாம் கொடுத்தாங்க அவங்க காசுல நாங்கள் சொகுசா வாழ முடியும், பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணணும், பொண்ணு வச்சிருந்தா வர மாப்பிள்ளைக்கு ஒரு பதவி கொடுத்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும், இந்த மாதிரினா பல விதமான ஊழியங்கள்லாம் பண்ணோம்ல, அதெல்லாம் காசு கொடுத்தாதான்னு சொல்லி கேள்வியா கேட்டு தள்ளிருப்பாரு. இதுல அவருக்கு ஆதாயம் இல்லாததுனால இந்த விஷயத்த பத்தி எந்த கேள்வியும் கேட்காம எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்டுக்கிறாரு பாருங்க. இதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ அன்னைக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்களே, இன்னைக்கும் நான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு காலையில் நான் ஃபுல்லாக அந்நிய பாஷை பேசி தான் வரேன். அந்நிய பாஷை நான் பேசாத நாளே கிடையாது. ஐயா, நீங்க டெய்லி அந்நிய பாஷை பேசிட்டு வருவோம்னா ஒருவேளை நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி நான் வேற லாங்குவேஜில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அது சொல்றீங்களா, இல்லை உணர்வு பாஷையை சொல்றீங்களாயா? டெய்லி பேசுவேன் பேசிட்டு இருப்பேன். கொஞ்சம் ஏதாவது ஒரு இதில் ப்ராப்ளம்னா உடனே அந்நிய பாஷைக்கு போயிடுவேன். ஒரு செகண்ட் அண்ணன் வந்து டெய்லி பேசுவாரு, டெய்லி பேசிட்டே இருப்பாரு. எதனா பிரச்சனை வந்து அந்நிய பாஷை பேச போயிடுவாரு. இது என்ன அந்நிய பாஷைன்னு புரியல. சரி, இப்ப ஐயா ஸ்டாப் பண்ணி கேள்வி கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமான்னு பாருங்களேன். இப்போ நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
நான் ஒன்றும் ஃபீலிங்லாம் கிடையாது. அது இது ஒரு சந்தோஷமா ஒரு என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எப்பவுமே என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ எதுக்கு நீங்க அந்நிய பாஷை பேசணும்? நான் பேசணும்னு கிடையாது. அது இட் இஸ் a part of my prayer exercise. ராபின்சன் அண்ணா அவரை மடக்கி கேள்வி கேட்கிற அந்த பேர்ல ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்கு அங்க ஒரு வசனம் சொன்னார்ல, அந்த வசனத்துக்கு ஒத்தியானா வாழ முடியுமா? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு சகலத்தையும் பொதுவா வச்சு அனுபவிக்கணும்னு சொல்றீங்களே, இதை யாரால வச்சு முடியுமா அப்படின்னு கேட்டுனீங்கன்னா நீங்க செஞ்சீங்கன்னா கேள்வி கேட்கிறோன்னு ஒத்துணுருப்போம். நம்ம ராபின்சன் ஐயாக்கு எப்படினாச்சும் இந்த உலக பாஷைய பேசணும், கட்டாயம் பேசிதான் ஆகணும்னு ஆர்ட்ஸ் ஸ்டடி வாயிலிருந்து எடுத்துன்னு வரணும்னு ஒரு ஆசை. அதனால மறுபடி கேள்வி கேட்குற அந்த பேர்ல ஏதோ காமெடி பண்ண வராது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல? நான் அதான் வந்து என்கரேஜ் பண்றேன். ஐ என்கரேஜ் பட் ஐ டோன்ட் எம்பசைஸ். நான் வந்து அவங்கள செய்யுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கிறேன். பட் இதுதான் சொல்லி நான் சாதிக்கல. அதுக்கு சாதிக்கிறதுக்கு பைபிள்ல எனக்கு இடம் இல்லை. ராபின்சன் ஐயா நல்லா கேட்டீங்களா? அப்படி ஒருத்தனை கட்டாயப்படுத்தி பரிசுத்தாவியானவன் அனுப்பப்பட்டா அந்நிய பாஷை பேசிதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு ஆர்ட்ஸ்ல சொல்றாரு. உங்களோட கருத்துக்கு நேர் எதிர்கருத்து. ஏன்னா நீங்க மக்களை அந்நிய பாஷையில பேசி ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தி பேச வைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வேத வசனத்திலிருந்து ஒருத்தனை வற்புறுத்தி அந்நிய பாஷை பேச வைக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, இந்த வீடியோல ஆர்ட்ஸ் என்ன சொல்லிடுவார்னா, அவரோட புரிதல்படி அப்போஸ்தலர் 2 கிடையாது 2:44 ஒருத்தன் மறுபடி பிறந்துட்டான் அப்படின்றதுக்கான அடையாளம் 2 சொல்லப்பட்ட மாதிரி வேற லாங்குவேஜ் பேசுறவன் கிடையாது. 2:44 சொல்ற மாதிரி அவனோட இருதயம் பொதுவா வச்சு அனுபவிக்கணும், அந்த லெவல்ல மாறி இருக்கணும் அப்படின்றதுதான் மெயினா இருக்குன்னு ஐயா முடிச்சிருக்காரு. இவங்க உணவும் பல விஷயங்களை பேசிடுறாங்க. அந்த விஷயங்களுக்கு எல்லாம் ராபின்சன் ஐயா ஒத்து வருவாரா, இல்ல அவர் கூட இருக்கிறவங்க ஒத்து வருவாங்களா, இல்ல சொல்ற ஆர்ட்ஸ் ஐயாவே அது ஒத்து வருவாரான்னு இன்னும் நிறைய வீடியோல தொடர்ச்சியா பார்க்கலாம். பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.